உடம்புல இருக்க கழிவுகள் வெளியேறும்போது அவை நிறத்தை கொண்டு பலவித நோய்க்குறிகளை நம்ம கண்டறியலாம். அதே மாதிரி இயற்கையாகவே வந்து சில இப்போ நேற்று கூட ஒரு 2-3 நாளைக்கு போஸ்ட்டு வந்தார், சார் மோஷன் கருப்பாக போகுது சார் அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலாக வந்து கருப்பாக போனால் வந்து மெலினா, இட் இஸ் கால்டு ரத்தம் கலந்த மலம்னு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது, சார் பீட்ரூட்டு சாப்பிட்டேன் சார், பீட்ரூட் சாப்பிட்டது காலையில் பீட்ரூட்டு, அப்புறம் அதே பீட்ரூட்டு மத்தியானமும் அப்புறம் நைட்டும் கொஞ்சம் சாப்பிட்டேன் சார். ஸோ பீட்ரூட் சாப்பிட்டா மோஷன் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கலர் மாதிரி தான் போகும், ஒரு மாதிரி பிளாக்கிஷாக தான் போகும். ஸோ அதனால் வந்து நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. அதனால் நம்ம ஒரு மாற்றமாக இருந்தால் எதனால் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசனை பண்ணணும். ஸோ அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பீட்ரூட் சாப்பிட்டா தான் அந்த மாதிரி இருக்கும், ஒரு 2 days வெயிட் பண்ணிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, அப்புறம் 2 days பார்த்து வந்தார். இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த பீட்ரூட் சாப்பிட்டனால தான் எனக்கு வந்து மோஷன் வந்து கருப்பாக போயிருக்கு, நான் ஐம் ஆல்ரைட் சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதோடையதாக தான் வெளியே வரும். அதே மாதிரி நீங்கள் இப்போ இது சளியை பார்த்தீங்கன்னா பலவிதமாக இருக்கும். அந்த சளி பிடிச்சவங்களுக்கு பலவிதமான சிலருக்கு வந்து வெள்ளையாக பால் போல் போகும், சிலருக்கு நொறையாக போகும், சிலருக்கு அப்படியே வந்து நூல் போகிற ஓட்டிக்கிட்டு இருக்கோம், எடுத்து ஒரு ட்ரிப்பை எடுத்து விடுவாங்க, அப்படியே நூல் போகிற ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி சிலருக்கு மஞ்சளாக போகும், சிலருக்கு வந்து காஃபி கலராக போகும். ஸோ இது வந்து என்னென்னா, அந்த மஞ்சளாக போகிறதெல்லாம் வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸு. அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து அப்படியே ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும், அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆக அது வந்து உங்களுக்கு வந்து மஞ்சளாகவோ ப்ரௌனாகவோ இந்த மாதிரிலாம் மாறும். ஸோ தட் இஸ் கால்டு செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆக அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் துப்புனீங்களே, சளி துப்புனீங்களே, அந்த சளி வந்து என்ன நிறமாக இருந்துச்சு அப்படின்னு. ஏன் சார் அந்த கருமத்தை ஏன் சார் நான் பார்க்குறேன், அது துப்பிட்டு என் பாட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. ஆனால் எதுக்கு அப்படின்னா, நம்ம சளி துப்புனா நம்ம வந்து பார்க்க மாட்டோம்தான், அது வேற. இருந்தாலும் கூட அந்த கருமத்தை துப்பிட்டு நான் வந்து எதுக்கு சார் அதை நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, சரி இல்லை நீங்கள் பாருங்கள், ஏன்னா வந்து அது வந்து என்ன நிறத்தை வச்சு நம்ம வந்து நிறமாக மாறி இருக்கா என்னன்றதை பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி யூரின் போச்சுன்னா, யூரின் வந்து ஒரு மாதிரி நொறையாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆல்புமின் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மஞ்சளாக போச்சுன்னா காமாலை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்வெட்டிங் வந்து மஞ்சளாக போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து காமாலை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து கண் வந்து மஞ்சளாக இருந்துச்சுன்னா காமாலை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டிஸ்கலரேஷன் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கழிவுகளும் இல்லை உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறங்களும் வந்து பலவிதமான நோய்க்குறிகளை வந்து நமக்கு வந்து படங்காட்டுதுன்னு அர்த்தம், காட்சியளிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் நம்ம உடம்பை வந்து நம்ம பார்த்துக்கணும். அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த கருமத்தை துப்பிட்டு நான் ஏன் சார் பார்க்குறேன் அப்படின்னாரு. அதனால் வந்து யாரும் பார்க்குறதில்ல தான், இருந்தாலும் கூட ஒரு தரத்துக்கு நடந்துட்டு நிறைய சளி வந்துச்சு, ரொம்ப போகுது அப்படிங்கும்போது வந்து ஓயாமல் சளியாக போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது நம்ம அது ஏன்டா இப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும். அதில் வந்து எது ரத்தம் கலந்து போகுதா, இல்லை வந்து மஞ்சளாக போகுதா, இல்லை வெள்ளையாக போகுதா, அந்த சளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா, அது எஸ்பெஷலி ஹோமியோபதி டாக்டர்களுக்கு நீங்கள் அந்த சளியுடைய கலரை வச்சு யூ வில் ஃபிக்ஸ் அ மெடிசன், யூ வில் ஃபைண்ட் அ மெடிசன், யூ வில் ஃபைண்ட் அக்யூரேட் மெடிசன்ஸ். அதனால் என்ன டிஸ்சார்ஜஸ் ஆனாலும் சரி, அது யூரின் ஆனாலும் சரி, மோஷன் ஆனாலும் சரி, அதே நேரத்தில் வந்து அந்த சளி ஆனாலும் சரி, ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி சேஞ்சஸாக இருக்குது, ஜென்ரலாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் உடம்புக்கு முடியல அந்த நேரத்தில் வந்து இப்படி வருது அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் நோட் பண்ணி டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். பிகாஸ் டெஃபினெட்லி ஹோமியோபதி டாக்டர் டெஃபினட்டாக கேட்பார், இந்த என்ன கலர் மாற்றங்களெல்லாம் கேட்பார். நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா தான் ஈ கேன் ஏபிள் டு ப்ராக்டிஸ் த ரைட் மெடிசன்ஸ். அதனால் ஃபாலோ பண்ணிக்கிங்க, உடம்புல ஏற்படுற மாற்றத்தை கவனிச்சுக்கிங்க. ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.